அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு ராககேது பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ஜென்மத்துக்கு ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் இருந்த கேது பகவான் 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியும் ஆகுதுங்க. இந்த பெயர்ச்சி நமக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், அதே மாதிரி 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். இப்போது கலஸ்திரஸ்தானத்துக்கு கேதுவும் ஜென்மத்துக்கு ராகுவும் வருது. இதில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் ஆசைகளை தூண்டிவிடும், யோகங்களையும் ஏற்படுத்தும். அப்போது நன்மைகளும் ஏற்படும், தீமைகளும் ஏற்படும். இதுதான். ஆனால் இதில் நன்மைகள் அதிகமாக தீமைகள் அதிகமாக அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு நாள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரெஷர், சுகர் சொல்லக்கூடிய மருத்துவ சம்மந்தப்பட்ட சில பரிசோதனைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வயதானவர்கள் 60 வயசு 70 வயசில் இருக்கிறவங்க மருத்துவ ரீதியில் கொஞ்சம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை சரி பார்த்துக்கிறது சிறப்பு. இன்னொன்று பார்த்தா பயந்துக்கணுமா? பயம் தேவையில்லை. எனக்கு ஏற்கனவே சில மருந்து மாத்திரைகள் அது மட்டும் கிடையாது, மருத்துவ செலவுகள் செஞ்சிட்ருக்கிறேங்க, இதனால் இந்த பெயர்ச்சி நமக்கு பயத்தை அதிகரிச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதே தவிர இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகாது. அதற்கு காரணம் என்னென்னா குரு பலம் பெற்று உங்கள் ஜென்மத்துக்கு வரக்கூடிய ராகு பகவானை பார்க்கறதுனால உங்களுடைய உடம்பில் இருந்த பிரச்சனை சரியாகும். சரிங்களா? ஏன் நம்ம மருத்துவத்தை பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு வரும்போது ஒரு போர்ஸ் கொடுக்கும், ஒரு வேகத்தை கொடுக்கும். நம்ம வேகம் கம்முன்னு இருக்க மாட்டான். ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் வேகம் எடுக்கிறவங்க எது பண்ணாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. இப்போவே நம்ம பண்ணி ஆகணும். அங்கே போகணுமா? போயிட்டு வந்தால் தான்ப்பா எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு வேலையே நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேலை என்னாரானாலும் செஞ்சுட்டு தான் வரணும். நாளைக்கு இது கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதெல்லாம் ஆகாது. கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து வச்சு அவங்க வேலையை நீங்களே செய்வீங்க. அந்த மாதிரி குணம் கொண்டவங்களாக இருக்கிறதுனால வேகம் எடுப்பீங்க. அந்த வேகம் அந்த போர்ஸ் என்னாகும்னா நமக்கு கொஞ்சம் உடம்ப அசாறுதனை கொடுக்கும். அதனால் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. குரு பார்க்கறதுனால அந்த வேகம் சிறப்பாக செயல்படும். உங்களுடைய உழைப்பு பலன் கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்புறம் இடமாற்றம் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. இடமாற்றங்கிறது உங்கள் வெடிச்ச இடமா தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா தூர பயணமாக இருக்கும். தூர பயணம், கடல் கடந்து பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அமையும். பல நாள் கனவுகள் நிறைவேற்ற முடியும். சில வாய்ப்புகள் கைகூடி வரும். இல்லையா, வெளியூர் நாம் போக வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பில் ஏற்படக்கூடிய தொழில்கள் செய்வீங்க. ஏதாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் ஆன்மீக பயணங்கள் ஏற்படுத்தும். ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வரலாம், மறக்காமல் நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு சில பிரச்சனை இருக்குது, சில குடும்பத்தில் மனக்கவலைகள் இருக்குது, எனக்கு எல்லாம் எப்போ தீரும் கடவுளே அப்படின்னு நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த கவலைகள் விலகும், கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பாகுபாடு வேறுபாடு பகைகள் நீங்கும், சங்கடங்கள் தீரும், தீர்க்கக்கூடிய நேரமாக இருக்கும். பிரச்சனையே இல்லை, பிரிஞ்சிருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம், ஒத்துழைப்பு இல்லை, ஏதோ ஒன்று மூணாவது மனசு மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோம், ரொம்ப இடத்துல இந்த பிரச்சனை இருக்குதுங்க. ஏன்னா கும்பராசிக்காரருக்கு எப்போவுமே பிடிவாத குணமும் வைராகியமும் அதிகமாக இருக்கும். தப்பு நம்ம பண்ண மாட்டோம், அடுத்தவங்க தப்பு பண்ண நமக்கு பிடிக்காது. அதனால் நம்ம எதையுமே ஒரு அளவுக்கு தான் விட்டு கொடுப்போம். அதுக்கு மேலே நீயே நானா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால சில சலிப்புகள் சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும். 7ஆம் இடத்துல இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கலசர பலம் கண்டிப்பாக கூடி வரும், யோகத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள்
லாபத்தையும் தொழில் ரீதியிலையும் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகளே இருந்த சில பிரச்சனைகளும் தீரும். அதே மாதிரி சினிமாத்துறை, கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதே மாதிரி மெடிக்கல் துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலையினால் புதிய முயற்சிகள், பதவி உயர்வுகள் கிடைக்கும். பிடிச்சமான இடத்துல வேலை வாய்ப்புகளும் அமையும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஒரு சகாயஸ்தானங்கள், மற்றவங்களுடைய சப்போர்ட்டு, ஆதரவு கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே பலவீனம் அடைஞ்சிட்டோம், மற்றவங்களால் தொந்தரவுகள் பட்டுட்டோம். சிலரெல்லாம் பார்த்தோம்னா சட்ட சிக்கல் சிக்கியிருப்பீங்க. அதாவது ஒரு கோர்ட்டுக்கு போகிறது, அதாவது பஞ்சாயத்து வைக்கிறது, அடுத்தவங்ககிட்ட கை கட்டி பதில் சொல்லாத குறையாக நம்மளை சிக்க வைக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதிலெல்லாம் சரியாயிடும். சரிங்களா? பணம் மட்டும் நிற்காமல் இருந்திருக்கும். எவ்வளோ சம்பாரித்தாலும் எனக்கு மிச்சம் இல்லைங்க, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லாமே சம்பாரித்து இன்றைக்கி என் தேவைக்கு நான் மிச்சப்படுத்தி வச்சுருந்த பணம் என் தேவைக்கு எனக்கு பயன்படலை. அங்கே கொடுத்து ஏமாற்றம், இங்கே கொடுத்து ஏமாற்றம், நான் உழைச்ச பணம் இன்னும் கைக்கு சேராமல் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா வேலையிலும் எனக்கு பிரச்சனைகளாக இருக்குது. அந்த வேலையும் இருக்குமா இருக்காதா போயிருமாங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்குது. இதெல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகள் உங்களுக்கு பலமாக இருக்கணும். ஆன்மீக பயணம், கொஞ்சம் பொறுமை, வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானம், இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சி ஆகணும். சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை, அதே மாதிரி பிடித்த வாழ்க்கை, பிடித்த நண்பர்கள், அதே மாதிரி பிடித்த வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தவங்க சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். சிலர் பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். புரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில தவறுகள், அதாவது புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். உங்களை அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். இது மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரி வாய்ப்புகள் அமையும். அது 1 வருஷம் 6 மாத காலமும் இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டில் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோம்னா குழந்தை திருமணமாகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, குழந்தை பாக்கியம் தடையாக இருக்குது, இல்லை ஒரு பெண் வாரிசு மட்டும் இருக்குதுங்க, ஒரு ஆண் வாரிசு இருக்கும், இல்லை ஆண் வாரிசு இருக்குது, ஒரு பெண் பாக்கியம் இல்லாமல் இருக்குதுங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறேங்க, நடக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல தெய்வத்துக்கு வழிபாடுகள் செய்யுங்க. முன்னோர்களுக்கு, ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருக்கிற போது நம்மளுடைய பாட்டன் முன்னோர்களுக்கு, அதான் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது, பரிவர்த்தனைகள் செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்ததுன்னா அதை பூர்த்தி செய்யுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். சரிங்களா? கால பைரவரை வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது, இந்த 1.5 வருஷ காலமும் காளகஸ்திரி போயிட்டு வர்றது, பக்கத்தில் இருக்கிற நவக்கிரக ஆலயங்களுக்கு போய் 9 நவக்கிரகங்களுக்கு வழிபாடு செய்கிறது, இதெல்லாமே நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயமாக ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து நீங்கள் வெளியே வர வேண்டிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வேலை வாய்ப்புனாலேயும் முன்னேற்றங்கள் உண்டாகும். சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். அப்போது பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த பாவக பலன்கள் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ், இது 3 மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை சிறப்பாக கணித்து பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.